எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன இடத்துக்கு போகிறோம் சொல்ல என்ன இடத்துக்கு போகிறோம் வள்ளிச்சுனை போகிறோம். யாரெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அர்ஷத்து, இவன் தான் சமீர், வாங்க, இவன் தான் ஆரிஃப் ரஹ்மான், இவன் தான் அஸ்மத், ஆரிஃப். கூகுள் மேப் போய் சொல்லாது, காட்டுற ரூட்டை பார்த்துக்கோங்க, இடத்த பார்த்துக்கோங்க. இந்த ரூட்டில் தான் போக போகிறோம். இவன் தான் இந்த டிரைவரு. மச்சா நீ தான்டா டிரைவரு, நீ தான்டா டிரைவரு, நீ தான்டா வெச்சு ஓட்டணும். நீ தான்டா டிரைவரு, உன்னை நம்பி 3.5 கிலோமீட்டர் நடக்க விட்டுட்டியடா எங்களை. பாருங்க கைஸ், இந்த ப்ளூ சட்டக்காரன் எங்கள்கிட்ட வந்து வழி இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி ஒன்னதான்டா. பேக்கை கொஞ்சம் மாத்தி ஜம்ப் போம்ல, எல்லா துணியும் தான் இருக்கு. ஓகே ப்ரோ. ஏழு கடல் தாண்டி மலை தாண்டி போகிறோம் கைஸ். எல்லாம் செருப்புல கிரிப்பு கிடையாது. எள்ளுவய பூக்களே எரடுத்தும் பக்கலையே ஆளால ஒன்றேருப்பு சுத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல கைஸ். முடியல கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குண்டாக இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி டக்குன்னு பண்ணாதீங்க, கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா ஏற ரொம்ப கஷ்டமாக இருக்குது. Bro, no spot. That spot be like killing our body. மனசு கால் எடுத்த இடம் இல்லை இது. இது என்ன கால் எடுத்ததுன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிப் போகிறீங்கன்னா ஹைட்ரேட்டாக இருங்க, தண்ணி பாட்டில் அதிகமாக வச்சுக்கோங்க. தண்ணி பாட்டில் ரொம்ப வச்சுக்கோங்க, ரொம்ப தேவைப்படும். அதுக்கப்புறம் நல்ல ஷூ போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து செருப்பு போட்டு நடக்கிறோம், இந்த மாதிரி பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், தப்பில்லை, பட் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ட்ராவல் சேஃப், பி சேஃப்.
நாங்க வர வேண்டிய தான் கடை நீங்க வேண்டாம் சொல்லிட்டு வேற எங்க வேண்டாம் சொன்னோமா? ஆமா குளிச்சிருக்கு மூஞ்சி வலிக்கும். சமீர் அப்படி எடுக்க சமீர் இப்படி வச்சு அப்படி இல்லை எங்க பாரு ஆடு மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி அப்படி கூட நல்லா இருக்கும். இப்படி கொஞ்சம் காலம் ஒடுக்கிருக்கா அப்படி இல்லை இல்லை கம்ப்யூட்டர்ல முடிச்சிருந்த மரம் அப்படியா அப்படியே இதில் எனக்கு ஒன்று எடுத்தாடா தண்ணி குடிக்கிற மாதிரி பிடிக்கும் கொள்ளாதரா அசதே அங்க வேற அசதே கக்கா இருக்கான் அசதே தவளை குட்டியா அது மீன் எடுத்துருங்க. ஆரிஃப் கமான் சர்சத் குடிக்கட்டா குடிக்க போறியா? எப்படி இருக்கு? இல்லை இனிப்பாக தான் இருக்கு. மூஞ்சி கழுவு. வாங்க போவோம். நீங்க மூஞ்சி கழுவிப்போம். நம்பி வந்தா ஒன்றும் பண்ண முடியாது. வழி மாதிரி வந்துட்டேன் guys. இங்க பாருங்க போலீஸ் பேரிகேட் போட்டு மறைச்சு வச்சிருக்கா. இன்னொரு பாதை கண்டுபிடிச்சு கூட்டு போறேன்னு சொல்லி 2 கிலோமீட்டர் மேல கொண்டு வந்து நிப்பாட்டி மெயினா இவன் தான் என்ன போற பாருங்க இவன் தான் காரணம் எல்லாத்துக்கும் எல்லாம் பண்ணிட்டு இப்போ மேல ஒரு கூட்டம் வந்து மேல போயிட்டு வராங்க. உள்ள வந்து நின்னது யாரு? ஃபர்ஸ்ட் உள்ள வந்து நின்னது யாரு? கீழ உள்ள ஆள் அப்படி சொன்னாருங்கன்னா அந்த காலுக்கு அந்த சைடுல இல்ல டென்ஷன் ஆகாத ஆரிஃப் நை டென்ஷன் அவர் அப்படிதான் சொன்னாரு. அந்த காலேஜுக்கு ஒரு பாதை போகுது அதுல போங்க கார் நிக்கற முன்னாடி இங்க வந்து நின்னீங்க. அவர் சொன்னாரு அந்த ஆள் சொன்னாரு உள்ளூர் அவர் இந்த வழி வாங்கன்னாருல நீ எங்க கூட வந்துறன்னு வெச்சுக்கோ. எப்படி கரெக்ட்டா வர முடியும்? நீங்க தனியா வந்து இங்க வந்தானே நின்னீங்க. அப்ப நீ வரும்போது கேட்டலங்க. நான் கேட்டேன். நான் சொன்னேன்ல வந்து அதுவே இவன்ட்ட நான் சொன்னேன். அதுக்கு விட மாட்டேங்காங்க அப்படி சொன்னேன். எங்க கால்வாயில தண்ணி இல்லனா நான் தண்ணி இருக்காதுன்னு அவளை சொல்றாரு அப்படி. கால்வாயில தண்ணி கிட்ட சம்பந்தம் இல்ல. இதுதான் அடிப்பாங்க மைனா படத்துல பேச. அது ஆத்துல ஒரு ஆள் தெரியுமா? அவரு இங்க அதே நம்ம கேட்டான். பைக்ல உள்ளூர்கார ஒருத்தர் வந்தாரு சரியா? நீங்க உள்ள வரதுக்கு முன்னாடி அவர்ட்ட கேட்டேன் எப்படி போணும் அப்படின்னு. அந்த காலேஜுக்கு சைடுல ஒரு தடம் வந்து எல்லாத்துக்கும் காரணம் என்ன பின்னாடி ஒருத்தர் இருக்கான் பாருங்க. நம்ம பேரிகேட் போகும்போது பிளாக் ஏதோ ஒரு பீச் சொன்னாங்க. தாண்டி வந்ததுக்கு வந்து காலேஜ் குடிங்க. தமிழ் சச்சே தம்பி இனி பிரச்சனை இல்லை இறக்கம் தான். இங்க பாருங்க கைஸ் எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காடி கேட்டு. சமீர் வேற ஏதாவது துணிக்கு இடம் இருக்கா? வீடியோல காமிச்சாம்ல அந்த கம்பா போலாம். நம்ம பைக் ஆமா இப்படி தான் வந்தா மேல ஏறி அப்படினா அந்த காலேஜ் பின்னாடி ஒரு பாதை இருக்கு. அதுல நம்ம கேட்டா கம்பளம் கரும்புல தெரியுமா? இல்ல ஊருக்கு போணும்லே அந்த அண்ணன் கரும்புல இருக்காங்க. மக்களே இந்த மாதிரி உங்க குரூப்ல எவனும் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. Bro knows your spot but doesn't know the place. Tales of old, mountains whisper secrets old. Every mile a treasure to find. Wandering heart leaves fear behind. கைஸ் தண்ணி பிடிக்கிறதுக்காக இந்த ஓடுற அருவியில தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். தாகத்தின் உச்சகட்டத்தில் எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கோம். தண்ணிக்கன் போடுற பையன் எங்கப்பா? ஏப்பா சமீர் ஆரிஃப் அகமது கயாஸ் போங்க போ தண்ணி போதும் தள்ளி விட்டுறாத. சமீர் என்ன நடி? சமீர் இப்பதான் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் போட்டோவுக்கு. போங்க வேகமா இருங்க. பேசிட்டே வரேன் போ. ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். எல்லாம் யாராலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பின்னாடி வந்துட்டு போங்க. நல்லா இருக்கு குளிங்க. போ கயாஸ் வேகமா போ. அதெல்லாம் விளாக்ல போடக்கூடாது. சமீர் இந்த இதை கட் பண்ணிடு. பீப் போடு. பாதை ரொம்ப மோசமான பாதையா தான் இருக்கு. எந்த பாட்டு படிக்கிறது யாருன்னா ஆரிஃப் ரஹ்மான்.
எந்த நேரத்துலையும் சிறுத்தை புலி வந்து நம்மளை அட்டாக் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் ரொம்ப மோசமான பாதையாக இருக்குது. வாங்க வாங்க வாங்க, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். காடு, மலை, உயரமான அருவி. அஜ்மல் தனியா போகாத, புலி இருக்கும். வா, புலி கூட எப்படியா தப்பிச்சிடலாம் காய்ஸ். ஆனால் வந்து கரடி கிட்ட மாட்டினா தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது நம்மளோட வேகமாக ஓடும். சார் பெரிய சறுக்கு ஒன்று வந்திருக்கு, உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. ஆனால் இதில் வந்து நடந்து போனோன்னா அதுக்கப்புறம் பெரிய பள்ளம் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். இவனுக்கு வந்து இன்னைக்கு 5 மணிக்கு பஸ்ஸு. மணி இப்போவுமே 12:30 ஆச்சு. 11 மணி. ஊருக்கு போறேன்னா எங்க வீட்டுல திட்டு வைக்க போறேன்னு எனக்கு தெரியும். இனிமேல் நாளைக்கு தான் சென்னை போவேன். நீ நாளைக்கு போயிட்டு ஆஃபீஸ்ல வேற போய் உட்காரணும். ஆஃபீஸில் வேற போய் விளாக் பண்ணணும். ஆஃபீஸ்ல போயிட்டு லேப்டாப் ஆன் பண்ணணும்னா வர்ஜியா சாலா கட்டம் எவ்வளோ பெரிய பள்ளம் பாருங்க. இப்போ வந்து பள்ளத்தை தாண்டி தான் ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி போகும்போது கையை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. கையை வச்சு ஒரு குடம் மட்டும் இருந்தால் போதும். இதில் அப்படியே விரிச்சோன்னா பறந்துடலாம் கீழே, ஸ்ட்ரெயிட்டாக கீழே போய் இறங்கிடலாம். ஆனால் குடம் இல்லையே. ஆனால் யாருமே குளிக்கல. ஆரிஃப் ரஹ்மான் மட்டும் குளிச்ச மாதிரி இருக்கான். எப்படின்னு தான் தெரியல. ஆரிஃப் ரஹ்மான் குளிச்சியோ? எப்படி உடம்புல இவ்வளோ தண்ணியா இருக்கு? வேலை அதிகமாக பார்த்தனால இப்படி இருக்கான். இது இந்த அருவியில நம்ம குளிக்க போறோம். இறுதியா ஒரு தண்ணீரை கண்டுபிடிச்சோம். இந்த அருவியில தான் நம்ம குளிக்க போறோம். இப்போ இதுல தான் தண்ணி குடிச்சோம். இதுல தான் முதல்ல தண்ணி குடிச்சு எங்க தாகத்தை தீர்த்துக்கிட்டோம். அந்த இடம் தான் இது. ஆனா யாராவது இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வந்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா ட்ரிப்புக்கே வராதீங்க. கண்டிப்பா நான் வந்து வராதீங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு இருக்கோம். போங்க போங்க சமீர். ஏய் மறுபடியும் குளிச்சுட்டு வரான் அந்த பையன். உயரமான மலைகளாக தான் இருக்குது எல்லாமே. இங்கேருந்து பார்த்தோம்னா மொத்த நாகர்கோவிலே தெரியும். மொத்த சென்னை சிட்டியே, மொத்த நாகர்கோவில். காய்ஸ் ஆல்மோஸ்ட் கண்டிப்பா பாதி தூரத்தை கடந்து வந்துட்டோம். ட்ரிப்பு போகணும்னு நினைக்கிற நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ட்ரிப்பு போகணுங்கிற ஆசையை உங்களுக்கு போயிடும். ஆசையை உங்களுக்கு போயிடும். விட்டுருங்க, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நாங்கள் இன்னைக்கு காலையில் சாப்பிட கூட இல்லை. ஒரே ஒரு பழ பச்சி, ஒரு டீ, அதை குடிச்சிட்டு வந்தோம். ஒரே ஒரு உளுந்த வடை, ஒரு உளுந்த வடை, ஒரு டீ, ஒரு பழ பச்சி, அவ்வளோதான். அப்பா சும்மா இருங்களே. ஏதோ அருவியில் கிடைச்ச தண்ணினால கொஞ்சம் கொஞ்சம் வாழ்ந்துட்டு இருக்கோம். வாங்க வாங்க. அது இவனுக்கு வயிறு கிழக்கு தான். வனப்பகுதியை அசிங்கப்படுத்திடாதல. வலிக்குச்சு. ஐயோ மெதுவா மெதுவா வாங்க. எப்பா கடைசியா ஒரு கருங்கல் பாறை கிட்ட வந்தாச்சு. ஐயோ இந்த பாறைக்கு கீழே ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கதான் முனிவர்கள் வந்து அந்த காலத்துல தியானம் பண்ணுவாங்களாம். தியானம் பண்ற இடம். தியானம் பண்ணி இங்கேயே சாஷ்டானம் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இடம் தான் இது. வாங்க கைஸ் அடுத்த பார்க்கலாம். இங்கே ஏதோ ஒரு வண்டி போயிருக்காங்க. வண்டி போனதுக்கான தடையும் இருக்குது. இது என்னது? இது முன்னொரு காலத்தில் இங்கே வந்து அருவி சாடினதுக்கான அடையாளமும் இருக்குது. இங்கே வந்து எப்படி பாதை உருவாயிருக்குன்னா, முனிவர்கள்லாம் வந்து தியானம் பண்ணி அவங்க நடந்த இடம் தான் இங்கே ஒரு பாதையாக உருவாயிருக்கு. டயர் தடம். ஐயோ இது ரொம்ப மோசமான இடமா இருக்கு. இங்கே பாருங்க காய்ஸ் இந்த இடம் எப்படி இருக்குன்னு. அங்கே ஃபுல்லாக வயல்வெளிகள், அப்புறம் தென்னை மரங்களாக தான் இருக்குது ஃபுல்லாமே. இந்த மாதிரி ஒரு இடம் தமிழ்நாட்டில் இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. பாறையில் போய் உட்காரணும்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருக்கான். போ அங்கே பாறையில் போய் உட்காரு போ. அப்படி குதில ஆரிஃப்ரோமா கீழே ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிடலாம். டோலியா சமீர் வந்துட்டான்.
சமீருக்கு பின்னாடி யாரோ வராங்க. யாரு? ஜூம் பண்ணி பார்ப்போம். கயாஸ் வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. வாங்க வாங்க வேகமாக வாங்க. சமீர் எப்படி இருக்கு? ரொம்ப அற்புதமாக இருந்தது. அற்புதமான பயணம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ட்ரிப்பே வேணா சஜஸ்ட் பண்ணாண்டீங்களே. அவன் வந்து அந்த இடத்துல வச்சு கல்பெடுத்து போட்டுருக்கேன். இந்தா இவன் தான் அது தலையை குனிறாம பாரு. எடுத்து போட்டு வாங்க வாங்க காய்ஸ். போட்டோ எடுத்து இடமா அந்த போட்டோ எடுத்த இடம் தான். அந்த பையா இருக்குதுல நான் இப்போ வச்சுட்டு ஒரு போட்டோ எடுக்க போனேன் மறந்துட்டேன். சரி வாங்க மேலே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் முடியல ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜர் வந்து எவ்வளோ அருமையாக இருக்கு. இறுதியா நம்ம பைக் கூட்ட இடத்துக்கு வந்தாச்சு. Call my name. இவன் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. இங்கே பாருங்க பாருங்க, ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். பைக் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். Through the woods and முதல்ல பைக் இருக்கான்னு பார்ப்போம். பைக் இருக்கு, இவன் பைக் இருக்கு, அவன் பைக் இருக்கு, அவன் பைக் இருக்கு. waking. இவன் ஹெல்மெட்டு உள்ளே வச்சிருப்பான் சேஃப்டியா. இவன் சமீர் ஹெல்மெட்டு தான் இருக்கு. ஆரிப்புறமா இன்ஜின் இருக்குப்பா. ஓகே இன்ஜின் இருக்கு. நமக்கு இன்ஜின் இருக்கா? நம்ம வண்டிக்கு இன்ஜின் இருக்குப்பா. சேஃப்டியாக நிற்கி பைக். ஆனால் வெயிலில் நிற்காதான் ஒரு கஷ்டமாக இருக்குது. எப்பா கடைசியாக 2.5 மணி நேரம் மூச்சு முட்டை இறங்கி வந்து லாஸ்ட்டு கீழே வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் ரிஸ்க்கான இதே இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு இந்த வழியாக போகணும். சப்பா முடியலடா. ஆயிப்புறமா ஓடியா. நான் ஃபஸ்ட்டு வண்டியை கீழே கொண்டு போவோம். வண்டியை கீழே இட்டு போவோம். அடப்பா இவன் வண்டி சாவி எங்க? இவன் ஒருக்கு இருக்கேன். வண்டி சாவியெல்லாம் அவன்கிட்ட கொடுத்து வச்சுருக்கான். இப்போ எப்படி வண்டி எடுத்து போகிறது? சே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இவன் தான் ரொம்ப விரைவாக வந்தவன். காலில் எப்படி இருக்கு ப்ரோ உங்களுக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு காலில் எப்படி இருக்கு? சமீர் சேனல் பேர் சமீர் சேனல் பேர் samir.com. இவன் ஃபேண்ட் அங்கே வச்சுருக்கான். குளிக்கலான்னு ஃபேண்ட் எடுத்து வந்தான். காமி ஒரு நிமிஷம் காமி. வணக்கம் காய்ஸ். கடைசியா என்ன இடம்ல இது? மாம்பழம் டேம் வந்து பக்கத்தில் இருக்குன்னு சொல்லி அங்கே போயிட்டு இருப்பாங்க. சமீர் பின்னாடி வந்து பார்ப்போம் காய்ஸ். எங்கேயாவது தண்ணி இருக்கா இல்லைனா தண்ணி இல்லாமல் போகிற இடம்லாம் எவ்வளோ அருமையாக இருக்கு. இயற்கை காட்சிகளாக இருக்கலாம். ஒரு வழியாக கடைசியாக மாம்பழ துறையாறு நீர்த்தேக்கம் வந்தாச்சு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா. பார்த்துட்டான் போ. ஒரு வழியாக வந்தாச்சு. இதுலேயும் தண்ணி இல்லைன்னா ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஒரு கார் நிற்கி ஒரு ஃபேமிலி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தண்ணி இருக்குங்கிற நம்பிக்கையோட கடைசியாக ஒரு இடத்துக்குள்ள போயிட்டோம். அக்கா அந்த அருவியில் குளிக்கலாமா? குளிக்க முடியாதுமா. அதை கேட்காம போயிட்டு இருக்காங்க. குளிக்க முடியாதா காய்ஸ்? அந்த அக்கா வந்து குளிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க டேமில். சரி எதுக்கும் நம்ம ஒரு வார்த்தை உள்ளே போய் பார்த்துருவோம். கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் நேரில் போய் பார்ப்பதே மெய். போ பார்த்துட்டு வந்துடும். அந்த அக்கா குளிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. விரக்தியின் உச்சத்தில் சமீர். போ பார்த்துடலாம். அதெல்லாம் அங்கேயே இது நாங்க அந்த அக்காட்டே கேட்டாச்சு. அந்த அக்கா குளிக்க அளவுக்கு அளவான்னு கேட்கணும். இங்க வந்து கண்ணாடியை போட்டு நின்றுட்டு இருக்காங்க. குளிக்க அளவு கிடையாது. இங்க குளிக்க அளவு கிடையாதான்.
என்னமோ தெரியாத மாதிரி இப்போ வந்து சொல்லுங்க. நாங்க அந்த அக்காட்டே கேட்டு வந்துட்டோம். அதான் உங்க கிட்ட கேட்டோம். நீங்க அங்க இருந்து கிளம்பி சொன்னீங்க அந்த அருவி இந்த நான் சொல்லிட்டா மேப் போட்டு ஆமா. எனக்கு தெரியும் இந்த டேம்ல குளிக்க அப்ப அப்பமே நீ சொல்லணும்ல. நீங்க நம்ப மாட்டீங்கல்ல. நான் ஆல்ரெடி இங்க வந்திருக்கேன் மயிறு. அப்போ இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த இந்த வாட்டியும் சொதப்புனது இவன் தான். இந்த கிறுக்கனால தான் ஒவ்வொரு வாட்டியும் நாங்க டேமேஜ் ஆயிட்டு இருக்கோம். இருக்கிற போட்ல டக்குனு நீங்க ஊருக்கு போனோம். Feet on the road, no map in sight. Chasing the sun till it says good night. Every step, a story untold, a journey worth more than gold. The winds are singing tales of old. Mountains whisper secrets bold. Every mile, a treasure to find. Wandering heart leaves fear behind. Dusty trails and skies so wide. Dreams and stars as my guide. I carry the world in my gaze, lost in the beauty of endless days. Winds are singing tales of old. Mountains whisper secrets bold. Every mile, a treasure to find. Wandering heart leaves fear behind. Rivers call my name so clear. Their song erases every fear. Through the woods and past the stream, I'll walk inside a waking dream.